ஓம் சக்தி. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகம் தொலைத்தது எது என்று தெரியுமா? அன்பைத்தான். ஆம் தங்கமே, அன்பு என்பது அனைவருமே எதிர்பார்க்கிற ஒன்றுதான். என் பிள்ளைகளோ நம்பி நம்பி அன்பை அள்ளி கொடுத்து கொடுத்து ஏமாற்றம்தான் உங்களை துரத்தி கொண்டே வருகிறது. நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி விடுகிறீர்கள். உங்களிடம் பல ரகசியமான விஷயங்கள் இருக்கும். அந்த ரகசியமான விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நினைத்து கொண்டே இருப்பீர்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு நட்போ அல்லது ஒரு உறவோ தேடி வரும் பொழுது அந்த உறவு நல்ல உறவா இல்லையா என்று தெரிவதற்கு முன்பே அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று உங்கள் ரகசியத்தை கொட்டி தீர்த்து விடுவீர்கள். அவர்களோ உங்களை உண்மையாக நேசித்தார்கள் என்று நினைத்துதான் நீங்கள் ஏமாந்து விடுகிறீர்கள். ஆனால் அவர்களோ உங்களை உண்மையாக நேசிக்கவில்லையே. அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியமாக வேண்டியது இருந்தது. அதனால் உங்களிடம் வந்து பேசினார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் அவர்களிடம் சொல்லிவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது என்னிடம் வந்து புலம்பி நிற்கிறீர்கள். யாரை வேண்டுமானாலும் நம்பலாம் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் உங்களிடம் வந்து பேசினால் அவர்கள் நல்லவர்கள் என்று நீங்களே நினைத்து கொண்டால் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும். யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் எப்பொழுதும் உங்கள் ரகசியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தை பொறுத்தவரை ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது அது உங்கள் வாழ்க்கைக்கே சில நேரங்களில் ஆபத்தாக முடிந்துவிடும். அவர்கள் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். அடுத்த கணமே அந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் இன்னொருவரிடம் போய் சொல்லிவிடுவார்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சூறாவளி, புயல் எல்லாமே வரும். அப்பொழுதுதான் தெரியும் அந்த உறவு உங்களுக்கு நல்லதை செய்ய வந்த உறவா அல்லது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க வந்த உறவா என்று. எல்லாம் முடிந்த பிறகு கவலைப்பட்டு புத்தி வந்து என்ன செய்வது? நானும் பல தடவை சொல்லிவிட்டேன் உங்களிடம். எதை செய்வதென்றாலும் யோசித்து செய்யுங்கள். யாரையும் நம்பாதீர்கள். நம்பினால் வாழ்க்கையில் கஷ்டம்தான் மிஞ்சும். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் தனிமையில் புலம்புங்கள். தனிமையில் புலம்பும் பொழுது இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டே இருக்கும். உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் ரகசியத்தையும் அது யாரிடமும் சொல்லாது. ஆனால் மனித உறவுகள் நிச்சயமாக உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார்கள். சொல்லிவிடும் பொழுது உங்களுக்கு அவப்பெயரும் அவமானமும் மிஞ்சும். பலரும் துரோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு. துரோகத்தை நீங்கள் சந்திக்க கூடாது என்று நினைத்தால் யாரையும் நம்பக்கூடாது. யார் வந்தாலும் சரி, உங்களுடைய ரகசியங்களை ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. யார் மீதும் அளவுக்கு அதிகமான அன்பை கொட்டக்கூடாது. அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே அம்மா, அதனால்தானே அன்பை நான் கொடுக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைப்பது கஷ்டம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் உண்மையான உறவு உங்களை தேடி வரும். அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நீங்கள் அன்பை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் அது கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக அன்பு இருந்தால் அது வாழ்க்கையை அழித்துவிடும். இனிமேலாவது அன்பு வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டாம். பொறுமையாக சிந்தியுங்கள். யாரிடமும் எதை சொல்வதற்கு முன்பாக பல தடவை சிந்தியுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் தங்கமே.